நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் இல்லாதவரோடு திருமணம் செய்யலாமா? நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னங்க? லக்னம் 2, 4, 7, 8, 12 இது போன்ற இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுதுங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம். எதனால் அப்படி சொல்கிறாங்க? 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் எங்கே பார்ப்பாரு? தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பொதுவாக என்னன்னு சொல்கிறாங்க? மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லப்படுது, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படுது. அப்போ 2ல் செவ்வாய் அமர்ந்தது 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். அப்போ இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லப்படுது. 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுது. எதனால? தன்னுடைய 4ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடங்கிறது என்னங்க? களத்திர ஸ்தானம். அப்போ 2ஆம் 7ல் அமர்ந்தால் எங்கே பார்ப்பாரு? 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தாலே அடுத்த ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தை தொடர்பு கொள்வார். 8ல் செவ்வாய் அமர்ந்தால் எங்கே பார்ப்பாரு? 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ பொதுவாகவே லக்னம், 2ஆம் இடம், 4, 7, 8, 12 இது போன்ற இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுதுங்க. ஆனால் இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு செய்கிறதே இல்லை. அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்றாரா, பாவத்துவம் அடைந்திருக்கின்றாராங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். அது இல்லாமல் பொண்ணுக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, அதேமாரி 2ல் செவ்வாய் இருக்கிற பையனாக பார்க்குறேன், 4ல் செவ்வாய் இருக்குது, 4ல் செவ்வாய் இருக்கிற பையனாக பார்க்குறேன், 7ல் செவ்வாய் இருக்குது, 7 இதே போல் அமைப்பு எடுக்கிறாங்கல்ல, அது போன்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் சுபத்துவம் அடைந்தால் தோஷம் இல்லை. சுபத்துவம்னா என்னங்க சார்? சுபகரத்துடைய பார்வையில் இருந்தால், சுபகரத்துடைய சேர்க்கையில் இருந்தால், சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால், இப்படிலாம் நிறைய பாயிண்ட் உண்டுங்க. ஆனால் பொதுவாகவே ஜென்ரலாக 10ஆம் பொதுவாக என்ன சொல்லப்படுது? 4ல் செவ்வாய் இருக்காருங்க, அது குருவோட வீட்டில் இருந்தால் தோஷமே கிடையாதுங்க. அது குருவோட பார்வை இருந்தால் தோஷம் கிடையாது. 8ல் செவ்வாய் இருக்காருங்க, மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துட்டாரு, உங்கள் பொண்ணுக்கு கடுமையான செவ்வாய் தோஷமாக இருக்குது. ஆனால் அது குருவோட பார்வையில் இருப்பார் அல்லது குருவோட இணையில் இருப்பார். இங்கே தோஷமானா இருக்காது, யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் தோஷம் யோகம் செய்யும், நன்மை செய்யும். அப்போ இந்த அமைப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பொதுவாகவே செவ்வாய் 8ல் இருக்குது, அதேமாதிரி 8ல் இருக்குது, அது போன்ற அமைப்பெலாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருக்குது, ஒரு பையனுடைய ஜாதகத்தில் அதே போல் 8ல் தான் செவ்வாய்லாம் இல்லை, 2, 4, 7, 8 செவ்வாய் இல்லை, ஆனால் இணைத்து நன்றாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா பாயிண்ட்டு? அந்த பெண்ணோட ஜாதகத்தில் 8ல் அமர்ந்த செவ்வாய் முழுக்க முழுக்க குருவின் பார்வையில் இருக்காரு. அப்போ என்ன அமைப்பு தர்றாரு? இந்த இடத்துல செவ்வாய் என்பது தோஷமாக வேலை செய்யாது, மாறாக குரு மங்கள யோகமாக வேலை செய்யும். ஆனால் அந்த அமைப்பு எடுக்கிறது இல்லை. மேலோட்டமாக 8ல் செவ்வாய் இருக்க, இது நினைக்காதீங்க, இது இந்த பாதிப்பை தரும். எப்படி பாதிப்பை தரும்? சுபத்துவமாக இருந்து சுபருடைய சேர்க்கை இருந்தால் ஏன் பாதிப்பை தரப்போகுது? பாதிப்பை தருவது இல்லையே. அப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறது தான் நினைக்கணும். அந்தமாரி பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பல ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம், அதாவது இந்த அமைப்பில் சொல்கிறாங்கல்ல, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குது, அது போன்ற அமைப்பில் இருந்து இல்லாத ஜாதகத்தோடு இணைத்து நன்றாக தான் இருக்கின்றார்கள். எப்படி நன்றாக இருக்கின்றார்கள்? அந்த கிரகம் செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருக்கின்றார். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் உண்டு, அந்த தசை அதாவது சின்ன வயசில் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, ஒருவேளை அவங்க மிருக சீரிஷம், சித்திரை, விட்டம் இது போன்ற நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா செவ்வாய் தசை 7 வயசோடு முடியும். 7 வருஷம் இருப்பு இருந்தாலும். ஒருவேளை ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரதசையில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், சந்திரதசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், எத்தனை வருஷம்? 17 வருஷம் செவ்வாய் தசை முடிஞ்சிடும். சூரிய தசையிலே பிறக்கட்டும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது போன்ற நட்சத்திரங்களே பிறக்கட்டும். அப்போ சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, 10, 6, 16, 23 வயசோட செவ்வாய் தசை முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து பாதிப்பு தருமா? தசை தாங்க சம்பவத்தை நிகழ்த்தும். தசை முடிஞ்சிட்டா என்ன பாதிப்பு வரப்போகுது? அப்போ செவ்வாய் தோஷம்னு என்ன அமைப்பு சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் சுபத்துவம் அடைந்தால் இல்லைங்க சார், செவ்வாய் வந்து சனியோட ராகுவோட கூடியிருக்காரு, அப்போ பாதிப்பு தருவாரா? அவரோட தசை முடிஞ்சிச்சான்னு பாருங்க. அல்லது அந்த தசை முடிந்து திருமணம் செய்யுங்க. அந்த தசை முடிந்து திருமணம் செய்வது நல்லது. இல்லை சார், அந்த தசை இன்னும் 18 வருஷம் 20 வருஷம் நடக்குது, இப்போ செவ்வாயோடு மிக நெருக்கமாக நாகு இணைந்திருக்கின்றார், அப்போ ராகு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். ராகுவோடு செவ்வாய் இணைந்து ராகு தசை 18 வருஷம் நடத்துறாரு, குருவின் பார்வையில் இருந்தால் பிரச்சனை இல்லை.
அல்லது இவர் பாவத்துவம் அடைந்த தசை நடத்தாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை கொடுக்க தான் செய்வார். பாவத்துவம் அடைந்திருந்தால் தான் அதையும் நீங்கள் பார்க்கணும். இல்லை சார், செவ்வாய் வந்து ராகுவோட இணைஞ்சு செவ்வாய் தசை இன்னும் 3 ஆண்டுகளில் முடிய போகுது, அது வரைக்கும் திருமணம் செய்யாதீங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எடுத்தால் 30 வயசுல சார் செவ்வாய் தசையை தொடங்குது. அப்போ 30 வயசில் செவ்வாய் தசை தொடங்குறது சரியில்லாத நிலையில் செவ்வாய் தசை தொடங்கும் சார். அப்போ 37 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறதா அப்படின்னா அந்த அமைப்பு இல்லை. அந்த செவ்வாய் அமைப்புக்கு என்ன புத்தி நல்லா இருக்குன்னு பாருங்க. செவ்வாய் தசையிலே சில புத்திகள் இருக்குல்ல, அந்த புத்தி நல்ல புத்தியாக வருதா, அந்த கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கான்னு பாருங்க, அந்த புத்தியில் திருமணம் செய்யுங்க. இன்னொரு பாயிண்ட், கோச்சார ரீதியாக ராசியோடு சுபகிரகம் தொடர்பு கொள்ளுதில்லை, அது குரு பார்வை இருக்குல்ல, அந்த மாரி காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம். அப்போ இந்த மாரி மற்ற விதிவிலக்குகள் அதில் இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான எளிய பரிகார முறையும் உண்டு. அதிகப்படியாக முருகனுடைய வழிபாடு அதை வந்து தோஷத்திலிருந்து முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட்ல, ஆனால் பொதுவாகவே என்ன எடுக்கிறாங்கன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அதே போன்ற ஜாதகத்தை இணைக்கணும், அதே போன்ற ஜாதகத்தை தான் தேடணும், அதே போல் பையனுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அதே போல் பொண்ணை தான் பார்க்கணும் என்ற அமைப்புலாம் கிடையாதுங்க. அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் நன்மை மட்டுமே செய்யும், தீமை செய்யாது. பாவத்துவம் அடைந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டம் சற்று போராட்டங்களை கொடுக்கும். அதற்கும் என்ன அமைப்பு இருக்கு, வழிபாடு இருக்கு. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட், அதில் சில புத்திகள் சாதகமான புத்திகள் வருதுல்ல, அந்த புத்தியில் அப்படி இல்லைனா கோச்சார ரீதியில் நல்ல காலம் வருதுல்ல, அந்த டயத்தில் செய்யலாம், அந்த டயத்தில் நம்ம திருமணம் செய்யலாம். அப்போ இது போன்ற அமைப்பை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோஷம் இல்லாதவங்கள இருக்கிறவங்கள தான் இல்லாதவங்க திருமணம் செய்யணும் அமைப்பெல்லாம் கிடையாதுங்க. தாராளமாக இருக்கிற ஜாதகத்தை இல்லாத ஜாதகத்தோடு இணைக்கலாம். முழுமையாக இந்த ஜாதகத்தை கட்ட பொருத்தத்திற்கு ஆய்வுக்கு உட்படுத்தணுங்க. மேலோட்டம் பார்க்கக்கூடாது, நட்சத்திர பொருத்தம் அடிப்படையில் பார்க்காம கட்ட பொருத்தத்தை முழுமையாக பார்த்து தோஷம் இல்லாத ஜாதத்தை தோஷம் இருக்கிற ஜாதத்தோட இணைக்கலாம். அந்த தோஷம் பாதிப்பை தருமா பாதிப்பை தராதாங்கிறதா நீங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம தாராளமாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.